கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவான ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்து வந்திருக்கு. ஸோ வந்த விதமே வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக மாடல் எல்லாமே வந்து வித்தியாசம். ஸோ ஒவ்வொரு சாரி ப்ளவுஸும் வந்து ஒவ்வொரு மாடல். ஸோ அக்காவுக்கு அவங்களுடைய மகள் 2 பேருக்குன்னு சொல்லி ப்ளவுஸ் இது ஒரு மாடல். அதாவது வந்து முன்கழுத்து வந்து இப்படியான டிசைன், கை வந்து இப்படியான டிசைன். அதுலேயும் வந்து முன்கழுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் போடுற பக்கம் நார்மலாக வரும். இது மாதிரி ப்ளவுஸ் துணி லைனிங். ஸோ இது எல்லாமே வந்து வளங்க தான். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரிண்டட் ஒன்று கொண்டு வந்துருக்கீங்க பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், நான் பசார். நம்ம காணியோடாக உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கடைக்குள்ளாக நிற்கிறோம். ஸோ கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவான ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்து வந்திருக்கு. ஸோ வந்த விதமே வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ வளமையாக வந்து சார் ப்ளவுஸ் தைக்க வரைகளில் டிசைனில் கொண்டு வருவாங்க, இல்லாட்டி டிசைன் ஃபோனில் கொண்டு வருவாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எங்களை டிசைனை போட்டு தைச்சி விடுங்க தையுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக மாடல் எல்லாமே வந்து வித்தியாசம். ஸோ ஒவ்வொரு சாரி ப்ளவுஸும் வந்து ஒவ்வொரு மாடல். ஸோ அக்காவுக்கு அவங்களுடைய மகள் 2 பேருக்குன்னு சொல்லி சாரி ப்ளவுஸ் தைக்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அவசரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கோயில் திருவிழாவுக்கு வந்தவங்களாம். அப்போ அடுத்த நாள் சொல்லி சாரி ப்ளவுஸ்கள் போடணுமா, அப்போ ஒன்றை முதல்ல தைச்சி தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ கொஞ்சம் சாரி ப்ளவுஸ் கொண்டு வந்தவங்க அதில் வந்து ஒரு சாரி ப்ளவுஸை கேட்டவங்க ஒரு சாரி ப்ளவுஸை வந்து தைச்சி தாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து வேலைக்கு தைச்சி தாங்க. அது ஓகேன்னு பார்த்துட்டு, அதாவது வந்து போட்டு பார்த்துட்டு அது ஓகேன்னு சொன்னால் மிச்ச சாரி ப்ளவுஸில் தைப்போம். ஸோ வந்த விதமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் இப்படி ஒரு சாரி ப்ளவுஸ் தைக்க எங்களுடைய கடைக்கு வந்து கொண்டு வந்ததில்லை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், வந்து பாருங்கள். ஒவ்வொரு சாரி ப்ளவுஸுமே வந்து ஒவ்வொரு மாடல். ஸோ கழுத்து ஒரு வகையான மாடல், கை ஒரு வகையான மாடல், அப்படி எல்லாம் மினக்கட்டு. ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு தெளிவாக இருக்கட்டும்ன்றதுக்காக மினக்கட்டு அங்கேருந்து வரும்போதே அவங்களுடைய மகளாக்கள் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மைக்கும் வந்து எங்களுடைய கடையில் கூட அப்படியான படங்கள் கூட இல்லை. ஸோ அதுகளை வந்து பார்க்க நானும் நினைச்சேன். ஸோ நானும் வந்து இப்படி நிறைய எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கலாம் கடைக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அக்கா வந்து கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் நானும் அப்படியான வேலையை ஒன்று செய்கிறதா ஒரு ஐடியா இருக்குது. கட்டாயம் செய்வேன். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்வேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துச்சுன்னா அவங்க கொண்டு வந்த சாரி ப்ளவுஸுகள் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வந்து கொண்டு வந்துருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து அவங்களுடைய மகளுக்கு இந்த பாருங்கள், இதான் வந்து அளவு ப்ளவுஸ். ஸோ இது வந்து ஒரு கூரை ப்ளவுஸ் மாடல் மாதிரிக்கு ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இதான் வந்து அளவு ப்ளவுஸ். ஸோ இந்த அளவு ப்ளவுஸின் படி தான் தைக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து முன் ஓப்பன். ஸோ ப்ளவுஸ் துணி சாரி ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ளவுஸ் துணி லைனிங். ஸோ இது எல்லாமே வந்து வளமை தான். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் ஒன்று வந்திருக்கணும் பாருங்கள். ஸோ ஆர்த்தின்னு சொல்லி ஒரு பேர் எழுதி ஸோ இன்னும் டிசைனில் தைக்கணும்ன்றதுக்காக பிரிண்டட் போட்டு கொண்டு வந்திருக்கணும். ஸோ உண்மைக்கும் வந்து நல்ல விஷயம். ஸோ இதை வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது கூட ஒரு சில நேரங்களில் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னு சொன்னால் சாரி ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிக்கே இந்த படத்தோடு இருக்குது. ஸோ இந்த டிசைனுக்கு வந்து தைக்கணும். ஸோ அவங்க மகளாக்களும் வந்து கொஞ்சம் விவரம் உள்ள ஆக்கள் போலாம் கிடக்கு. ஸோ அம்மா சிலவளை மாறிக்கறி தைச்சி போடுவான்னு போட்டு அவங்களே எடுத்து கொடுத்து விட்ருக்காங்க. இப்படியான மாடலில் அம்மா தங்களுக்கு தைச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு புது வகையான ஐடியாவாக தான் இருக்குது. ஸோ உண்மைக்கு வந்து நல்ல விஷயம். ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னமும் இருக்குது, காட்டுறேன் நான் உங்களுக்கு. படம் துளைஞ்சேன்டா கட்டஞ்சேரி.
ஏர்களெல்லாம் அடினோடையாக கிடக்கு. இது ஒரு ப்ளவுஸ். இது வந்து இன்னும் ஒரு ஆளுடைய அளவு ப்ளவுஸ். ஸோ அளவு ப்ளவுஸ்களே வந்து நல்லா நீட்டாக தான் தச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் கடையெல்லாம் கொடுத்து தச்சிக்கணும் பிள்ளைக்கு. இந்த நூல் அடிச்சிருக்கணும் உண்மைக்குமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு மெல்லிசா நூல் அடிச்சிருக்கணும், பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அழகாக இருக்குது. பின் ஓப்பன் ப்ளவுஸ். இதுவும் வந்து ஒரு கையெல்லாம் டிசைன். ஸோ கையும் வந்து டிசைன் பண்ணி தான் காட்டினவங்க. இந்த இதுக்கு பாருங்க ப்ளவுஸ் துணி. ஸோ அதுக்குள்ள வந்து கழுத்தை வந்து பாருங்க. இந்த கழுத்து வந்து ஏற்கனவே நான் தைச்சனான். ஸோ ஒரு அக்காவுக்கு வந்து ஏற்கனவே தைச்சனான். இதில் வந்து பட்டன் கட்டியிருக்கு. அப்போ நான் வந்து நூல் வச்சு தைச்சி கொடுத்தனான். ஸோ எழுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அக்காவை மாத்தான் சொன்னவங்க இந்த பட்டன் இருக்கிற இடத்துல நூலை வையுங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னன்னு சொல்கிறது, ஒரு தீப வடிவில் வரும். அந்த என்னன்னு சொல்கிறது, அந்த உடுப்படுக்க புரியலா போட்டுவாங்க. அப்போ இது வந்து ஒரு தீப மாடலில் வரும். ஸோ பார்க்குறக்கு உண்மைக்கு வந்து நல்ல அழகாக இருக்கும். அது வந்து அந்த முதுவோட ஃபிட் பண்ணிக்க நல்ல ஒரு அழகு கொடுக்கும். ஸோ இது வந்து பின்கழுத்து மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை மாடல். ஸோ இந்த மாடல் தான் வந்து கை வந்து நாங்கள் தைக்கணும். அவங்க திரும்ப திரும்ப பிரிண்ட்டு எல்லாம் அடித்து கொடுத்து விட்டதுக்கான காரணம் ஸோ எதுவுமே வந்து மாறுபடாமல் நீட்டாக ஸோ நாங்கள் நினைக்கிற மாதிரிக்கே ப்ளவுஸ் வரணுன்றதுக்காக எல்லாமே வந்து பிரிண்டட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பிரிண்டட் போட்டே கொடுத்துருக்காங்கன்றேக்க நாங்கள் கொஞ்சம் மாறாமல் நல்லா நீட்டாக தைச்சி கொடுக்கணும். ஓகே, இது ஒரு ப்ளவுஸ். இது மட்டும் இல்லை, இன்னமும் இருக்குது. ஸோ இதுகள் வந்து ஒன்று சாம்பிள்லாம் இன்னமும் ப்ளவுஸ்கள் வந்து இருக்குது பாருங்கள். அதுகளை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உடனே நான் கட்டி வைக்கிறதுக்கான காரணம் வந்து தவறி மாறுபடலாம், மாறுபற்றக்கூடாதுன்றதுக்காக உடனே பார்த்துட்டு அதை உடனே கட்டி வைக்கிறேன். ரைட், இதுக்கே வந்து ஒரு கொஞ்சம் சார் இருக்குது. கொஞ்சம் மாறக்கூடாது, மாறப்பட்டா கட்டம் வச்சு. ரைட், இது வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு. ஸோ முதல் காட்டின ரெண்டுமே வந்து அவங்களுடைய மகளாக்களுக்கு. இதுதான் வந்து அவங்களுக்கு. இது வந்து இங்கே வீட்டெல்லாம் தைச்சிக்கிடாக்கு. இதான் வந்து பின்னோப்புல இருக்குது. நாங்கள் வந்து முன்னோப்புலாம் எனக்கு தைக்கணும் அவங்களுக்கு. ரைட், வா என்னென்ன மாடலை கொண்டு வந்தவாண்டு காட்டுறேன்னு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாடல் கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எங்களோட டிசைனை போட்டு தைக்க சொன்னவங்க. ஸோ என்ன டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உண்ட வையுங்கன்னு தையுங்கன்னு சொன்னவங்க. ஸோ நாளைக்கு சித்த வருஷம் போலேக்கு எல்லாம் பருத்தத்துறையை விட்டு நெல்லியணி நோக்கி போடுற உடுப்பு எடுக்கிறதுக்கு. ஆனால் நெல்லியணியை விட பருத்தத்துறையிலாம் நல்ல உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி தெரியாங்க. ஸோ அங்கே போய் என்னை எடுத்துக்கொண்டு வரணும் சரியில்லை உடுப்புகளை. இந்த இது ஒரு சாரி. இது ஒரு ப்ளவுஸ். இது ஒரு மாடல். அதாவது வந்து முன்கழுத்து வந்து இப்படியான டிசைன், கை வந்து இப்படியான டிசைன். அதுலேயும் வந்து முன்கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் போடுற பக்கம் நார்மலாக வரும், தொங்கல் போடாத பக்கம் தான் இந்த டிசைன் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் தைக்கணும். ஸோ ரெண்டு பக்கம் ஒரே மாதிரின்னு சொன்னால் ஈஸியாக தைச்சிடலாம். ஸோ ஒரு பக்கம் ஒரு வளைவு, ஒரு பக்கம் டிசைன் அண்டைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தைக்கணும். ஆனால் உண்மைக்கும் வந்து இப்படியான பிரிண்டுகள் எடுத்து நாங்களும் இப்படி ஒட்டி விட்டு விட்டால் உண்மைக்கும் நல்லா இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்ல அழகாக இருக்கும். ஸோ அப்படி தான் நானும் வந்து செய்ய போன் இப்படியான பிரிண்டுகள் எடுத்து. ஸோ இந்த இது ஃபுல்லாக ஒட்டி விடுற ஒரு ஐடியா. அதே மாதிரி வெளியில் வந்து பெனர் அடிக்க கொடுத்தது அதே இன்னுமே எடுக்கல. ஸோ அது வந்து எடுத்தெல்லாம் ஒட்டணும். ரைட், இது ஒரு மாடல். ஸோ மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த ப்ளவுஸுக்கு வந்து இப்படியான ஒரு மாடல். ஸோ கழுத்து வந்து இப்படி வரும், கையும் வந்து இதே மாதிரி தான் வரும். ஸோ பின்னுக்கு வந்து பார்த்துச்சுன்னா நூல் கட்டு என்ன மாதிரி வச்சுருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. ஸோ இதே மெத்தடில் வந்து இதே மாதிரியே தைச்சி கொடுக்கணும், கொஞ்சமே வந்து மாற்றம் இல்லாமல் இதே மாதிரியே தைச்சி கொடுக்கணும். ஸோ தைச்சி கொடுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்களும் வந்து எங்களுடைய காணொலி பார்க்குறதா அப்போ எல்லா டிசைன்களுமே நீங்கள் தைக்கிறத நாங்கள் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய டிசைனாக இருக்காது அப்படின்னு போட்டு நிறைய சொல்லி தந்துட்டு போனவங்க. ஸோ உண்மைக்கும் வந்து இதையும் வந்து நான் தைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். ஒவ்வொரு டிசைனையும் வந்து தைச்சி போட்டு காட்டுவேன். ஓகே, இது ஒரு சரியா தைச்சி தோறி ஒன்று விழுந்தாலும் பிறகு மாறி தைச்சிக்கிட்டு போடுவோம். எல்லாத்தையும் பிறகு ஃப்ளாப்பி போடும். இதையும் வந்து பேக் வச்சு போடுவோம். இது வந்து அடுத்த ப்ளவுஸ். இது கேம் வந்து இதுக்கு லைனிங் நாங்களாம் வைக்கணும் போலைக்கு. இதுக்குள்ளேயும் வந்து 2 பிரிண்டட் இருக்கு. ஸோ இது வந்து கழுத்து மாடல் பிரிண்டட், இது வந்து கை. ஸோ இது வந்து ஒரு அரக்கை வடிவிலான ஒரு மாடல். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தைக்கணும். ஆனால் தைப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஸோ இருந்தாலும் வந்து தெரியாது, வித்தியாசமாக கொண்டு வரையில. ஸோ ஆரம்பிக்க ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்குந்தான். ஸோ இது வந்து பாருங்கள், சுருவு கை வந்து பேண்டு வந்து கீழே வந்து பிறகு பெல்லு மாதிரி வளைவு வந்து. ஸோ எல்லாமே வந்து சரியாக மினக்கட்டு தைக்க வேண்டிய ஒரு பொருளான இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கழுத்துகள் லூப் அடித்து நூல்களெல்லாம் கொழுவி அதுவும் வந்து பெரிய வேலைப்பாடு தான். ஓகே, பார்ப்போம் தைச்சி பார்க்குறான்னு இதில் என்ன வந்துச்சு. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன் வீடியோவில். ஸோ எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வாங்க, நான் சார் ரோஸ் தைச்சி தரணும் அப்படின்னு சொல்லி வந்த வகையில் அவங்க எல்லா மாடலும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்பிக்கை ஒன்று போகக்கூடாது, நல்லபடியாக தைப்போம். ஓகே, அப்போ இதை வந்து உள்ளே வைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு மாடல். ஸோ கழுத்து வந்து இப்படி வரும், கை வந்து இப்படி வரும். ஸோ கழுத்து வந்து நோம்பலாக தைச்சி எடுத்துடலாம். கை தான் வந்து இப்படியான ஒரு மெதட்டில் எடுக்கணும். ஸோ தைக்கலாண்டு இல்லை, தைப்போம். இதில் என்ன இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து மாடலான ப்ளவுஸ் தான், வித்தியாசமான கை அமைப்பு. ஸோ உண்மைக்குமே வந்து இப்படியான ப்ளவுஸுகள் தைக்கல கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ என்னென்னு சொன்னால் நாங்கள் வளமையாகவே நார்மல் ப்ளவுஸுகள், நார்மல் டிசைன் கழுத்துக்கள்லாம் எல்லாமே வந்து தைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கல கட்டாயம் எல்லாமே வந்து காணொலியாக பதிவேற்றம் செய்வேன். என்னென்னு சொன்னால் ஸோ நானும் வந்து இப்போ தான் முதல்ல அதெல்லாம் வந்து அடித்து பார்க்கப்போம். ஸோ வேலை செய்தாக்களுக்கு பார்த்தாலே எல்லாம் புரிஞ்சு கொண்டு செய்கிற தன்மை இருக்குதானே. அதுலேயும் வந்து நாங்கள் களம் நடக்கிறார்கள். ஓகே, எல்லாத்தையுமே வந்து தைச்சி போட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துன்னு சொன்னால் இப்போ திடீரென்று ஒரு ப்ளவுஸ் வந்து நாங்கள் இப்போ கொடுக்கணும். அதாவது வந்து இப்போ நேரம் வந்து 3:35 ஆகிடுது. 4:30க்கு ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அது வந்து அவசரம் என்று சொல்லி போட்டு இப்போ தான் கொண்டு வந்தவங்க. ஸோ நாங்களும் வந்து முதல்ல மாட்டுன்னு சொன்னாங்க. பிறகு தூரத்தில் வந்துருக்கோம்னா வீடியோவில் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்காகவே சரின்னு போட்டு எடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து தைக்க போகிறோம் பாருங்கள். ரைட், இப்போ தான் வந்து லண்டனில் இருந்து வந்த ஆர்டர். ஸோ இன்னும் சார்லோஸ் தைக்க இருக்கின்றவங்க இதெல்லாம் தைச்சி முடிய மிச்சத்தை தரலாம் அப்படின்னு சொன்னவங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக தைச்சி கொடுக்கணும். மற்றது வந்து நானும் கூட சொன்னேன். அதனால லண்டன்லேருந்து ஒரு அக்காவை போல் பண்ணவங்க ப்ளவுஸ்கள் தைக்க வாரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தான் வந்து தைக்கிறதுக்கு வந்தவங்க. ஸோ அவங்க வரும்போது தம்பி குட்டிக்கும் சாக்லேட்டுகள் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுவும் ஒரு வகையான சந்தோஷம் தான். அப்போ நேற்று நம்ம வந்து தம்பி நின்ற ஒரு கடையில், ஆனால் லேட் ஆகிடுது அக்கா வேற. அப்போ ஆள் வந்து சாரோக்கா வந்து கூட்டிக் கொண்டு போயிட்டா. அவளுக்கு வந்து இரவு நேரம் சாப்பாடு போகணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்து கூட்டிக் கொண்டு போயிட்டா. அக்கா வந்து இங்கே வரும்போதே கோல் பண்ணி சொன்னவங்க, தம்பி குட்டியையும் பார்க்கணும் போல இருக்குது, ஒரு கூப்பிட்டு வச்சிருங்க வசந்த அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வச்சுருந்தேன். நான் அக்கா வேறு லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருமண தேவத்துக்கு நாங்கள் இந்த சார் ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்கணும். தம்பி நூல் கட்ட எதுவும் இல்லையா? தம்பி நார்மல் ப்ளவுஸ்
வயசு போனாங்களோ ஓகே. அப்போ இதை வந்து கட் பண்ணுவோம். இப்படியான ஓடர்கள் வரைக்கும் உண்மைக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். அதே மாதிரிக்கு இப்போ வந்து ஆனால் வெக்கேஷன் டைம் இல்லை. ஸோ ஒரு கோயில்கள் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ அவங்க வந்து தங்களுடைய சொந்த ஊரில் வந்து நடக்க போகிற திருவிழாவுக்கு வந்து கொண்டிருக்குறாங்க. ஆனால் வெக்கேஷன் டைமில் எப்படியும் வந்து எங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சின்ன உறவுகள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய வேலை எப்படி, நாங்கள் புதுசாக கடை வந்து நாங்கள் ஸோ தம்பி அவங்கள்ட்ட போவோம், படிவா தச்சு தரணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரவங்களே வராங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் போக போக நிறைய பேர் வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி ஓகே. அப்போ இதை வந்து நான் கட் பண்ணுவோம். ஓகே. ரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 14 அரை 15 அரை 34 8 கைரியா ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமுமே வந்து ஸோ சார் ப்ளவுஸ் வெட்டுன்னு சொன்னால் சரியாக வினப்பட்டு தான் வெட்டுவாங்க. ஸோ அது வந்து உண்மைக்கும் வந்து நல்லா அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க என்ன நான் அவசரத்தில் வெட்டுறணும் அப்படியே ஆக்க மாட்டோம் சொல்லி நாங்கள் எப்படி வெட்டினாலும் ஸோ கட்டிங் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸோ உண்மைக்கு வந்து நிறைய ப்ளவுஸ்கள் வந்து வெட்டிங்கில் வந்து சில ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு மிஸ்டேக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இத்தனையும் வடக்காரரை பார்த்துருக்கேன். ஸோ சார்பஸ் விட்டேக்க இனி இல்லைன்னு சொல்லி ஒரு சிலோவாக வெட்டுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய வேலைன்ற பக்குவமாக இருக்கலாம். இந்த லைனிங்கில் வெட்டேதான் சார் ப்ளவுஸ் சரியான அவதானத்தில் வெட்டணும். இதான் வந்து மெயின் துணி. இந்த அளவுக்கு தான் நாங்கள் தைக்கிறது. ஸோ ப்ளவுஸ் துணி வந்து கூட தான் மட்டும் வெட்டுறது. லைனிங்கில் வெட்டே கொஞ்சம் அவதானத்தில் வெட்டுங்க. இந்த சார் ப்ளவுஸ் வந்து தெரியாது, கொஞ்சம் ஜீன்ஸ் ஷர்ட்டுகள் மாதிரி
அட்ஜஸ்ட் பண்ணி போடல. அது தைச்சா ஒரே தையலாக இருக்கும். 7 8 9 ஓகே. லைன் துணியில் ஃபுல்லாக வட்டியாச்சு. இனி வந்து ப்ளவுஸ் துணியிலே வட்டியோட சரி மலவன் கைக்கு வந்து கரை வந்திருக்கு. ஸோ இப்படித்தான் நேற்று ஒரு அக்கா வந்தாங்க எங்கள்கிட்ட புது கஸ்டமர் சார் ப்ளவுஸ் தைக்கிறேன்னு வந்துட்டு போனவங்க. அப்போ ஒரு சார் ப்ளவுஸுக்கு வந்து கரை வச்சுருக்கான், இன்னொரு சார் ப்ளவுஸுக்கு வந்து கரை இல்லை. ஸோ அதாவது துணியிலே இல்லை. அவங்க எங்களை கேட்குறாங்க, ஏன் ஒரு சார் ப்ளவுஸுக்கு கரை வச்சிருக்கீங்க, ஒரு சார் ப்ளவுஸுக்கு கரை வைக்கலையா? தெரியாதவங்க தான். இப்போ நான் சொன்னேன் ஒரு சார் ப்ளவுஸுக்கு கரை வந்ததக்கா, அதால் வச்சுறாங்க. ஒரு சார் ப்ளவுஸு கரை வரையில் அதால் வைக்கிறேன். கடையில் வேண்டி வச்சிருக்கலாம் தானேயா கரையை. ஸோ அது வந்து என்னென்னு சொல்லுவது, சாரி ப்ளவுஸ்லேயே வந்து வர்ற கரை அது வந்து நான் கடையில் வேண்டியில. அது இப்படி சில பேர் பெருவினோம். ஸோ சார் தெரியாதாக்களும் பெருவினோம். எல்லாரையும் வந்து சமாளித்து பயணிக்கணும் நல்ல மாதிரிக்கு. கட்டாயம் உங்களுக்கு அவங்க ப்ளவுஸ் எல்லாம் ஒவ்வொன்றா தச்சு போட்டு கட்டாயம் காட்டுவேன். ஸோ காட்டுறது எங்களுக்கு நல்லது தானே. இந்த வீடியோ பார்த்து தான் தைக்கவும் வந்தவங்க அப்போ தூரத்தில் இருப்பாங்க, தைக்க தந்து போட்டு இப்படி தைக்கிறோமோ சொல்கிறோமோட்டு தெரியாமல். ஸோ ஒரு ப்ளவுஸை தைச்சி காட்டுவோம், பார்த்துட்டு அடிப்பாங்க அப்படியும். ஓகே, சார் ப்ளவுஸ் வட்டியாச்சு. ஒரு 1/2 மணிக்கு அளவுக்குள்ள இந்த சார் ப்ளவுஸ் வந்து தைச்சு எல்லாம் கட்டி கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்ளப்போ இந்த வீடியோ சொன்ன கற்றுக்கலாம் மறக்காம ஃபோனில் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதேனும் போல் தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கணும். இந்த வீடியோவில் இந்த விட்டுக் கொள்ளுகிறேன். பாய்.